இந்த ஆட்சி கட்டாயம் தொடரும். இந்த ஆட்சி தான் தொடரணும். இதுதான் வெகுஜன மக்களோட விருப்பமும். அதுதான் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும். மகளிர் கொடுத்துருக்காங்களே, இவங்க வந்தாலும் கொடுப்பாங்க, எடப்பாடி வந்தாலும் கொடுப்பாரு. இவங்க வந்தால் கொடுப்பாங்க. திமுக ஆட்சியில் இந்த கடந்த 5 வருஷத்தில் நடந்த அளவுக்கு நலத்திட்டங்களோ வளர்ச்சியோ நலத்திட்டங்களோ இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியிலையுமே திமுகவில் நடந்த இந்த கடைசி 5 வருஷம் ஆட்சியில் நடந்த அளவுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சி திட்டங்களும் இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலையுமே இருந்ததில்லை. இவங்ககிட்ட துட்டு இருக்குது, பணம் இருக்குது, கொள்ளையடிச்ச பணம் இருக்குது. கொள்ளையடிச்ச பணம்டா இந்த கஞ்சா அபின் எல்லாமே போட்டு எல்லாமே பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. நிறையா திட்டங்கள் ஆரம்பத்துலேருந்தே செயல்பட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்தில் ஆரம்பத்துலேருந்தே நிறைய நலத்திட்டங்கள் வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? ஏதோ பெண்களுக்கு வந்துட்டு இந்த இலவச பஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த 10 பஸ் வருது. நான் டெய்லியும் வந்துக்கிட்டு இருக்கேன், அங்கேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு பஸ்ஸு வரும், அந்த எலக்ட்ரிக் பஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதைத்தான் விடுவாங்க. அதில் போனால் டிக்கெட்டு வாங்கி வசூல் பண்ணிக்கலான்ட்டு. எடப்பாடி என்ன பண்ணார்? அவர் பொங்கலோட எல்லாருக்கும் இது பொங்கல் பரிசு அறிவித்தார். அதே மாதிரி மக்கள் எலெக்ஷன் நெருங்குறப்ப எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி அரசாங்கத்துலேருந்து ஏதாவது நமக்கு செய்ய மாட்டாங்களா வைக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கறதுனால அதை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இதை அறிவித்தாலும் அடுத்த வருஷத்துலேயும் கோடைக்கால சிறப்பு நிதி உண்டுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நலத்திட்டங்கள் கொண்டு வர முடியும், எதுவுமே சக்ஸஸ் ஆகும். இல்லைண்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போய் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்கடா மக்களுக்கு தான் பாதிப்பு, ஏழை மக்களுக்கு தான் பாதிப்பு. அவங்க சொகுசாக போவாங்க, வருவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மக்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நீட்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட். இப்போ அதை வந்து நம்ம வெய்வர் வாங்கினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டான இதாக இருந்திருக்கணும். ஒரு சூச்சகமாக திமுக வந்தால் நீட் தேர்வு இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அது திமுகவும் காங்கிரஸும் ஆட்சி அமைச்சிருந்தால், காங்கிரஸ் வந்து சென்ட்ரல் எலெக்ஷனில் ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சிருந்தா இது எல்லாமே சாத்தியப்பட்டிருக்கும். இப்போ ஆகலைனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு எதிர்ப்பையும் நம்மளோட சட்ட போராட்டத்தையும் தொடர்ந்துட்டு தானே இருக்காங்க. திமுக மூலியமா கேஸ் போட்டுட்டு இருக்காங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னர் மூலியமாக அதை மேலே அனுப்புகிறாங்க. எல்லாமே திமுக அவங்களால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியுமோ அதோட உச்சபட்ச நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க நீட்டுக்கு எதிராக. தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக இருந்து எதுவுமே பண்ணலையே. இப்போ வந்து நான் பண்ணுவேன்டா எப்படி பண்ணுவாங்க அவங்க? வட மாநிலத்துக்கார வர விடாமல் பண்ண வேண்டியதானே முன்னாடியே? இது வரைக்கும் பண்ணலையே. இப்போ போய் பண்ணுவேன். தேர்தல் வந்துட்டா மட்டும் வட மாநிலத்துக்காரன் வந்துட்டான், இந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதிர்த்தீங்கண்டா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. கேட்டால் என்ன கேட்டாலும் குறை சொல்கிறது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது தான் இவருடைய வேலையை, ஸ்டாலினோட வேலையை, முதலமைச்சருடைய வேலையை. மதுபான கடைகளை குறைக்கணுங்கிறது எல்லா மக்களோட எதிர்பார்ப்பு, அதுதான் சரியும் கூட. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ குறைச்சிருக்காங்களா இல்லை அதிகப்படுத்தலை. எனக்கு தெரிஞ்சு இருந்த கடைகளை குறைச்சிருப்பாங்க, இல்லை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பெருசாக குறைச்ச மாதிரி தெரியல. ஆனால் அது வந்து ஒரு தவறு தான், திமுக மேலே அது ஒரு தவறு தான். ஏன்னா அதை நம்ம எந்த அளவுக்கு டாஸ்மாக் கடைகளை மூடணும் வைக்கணும்னு போராடினாங்க பேசினாங்களோ அந்த அளவுக்கு அது வந்து செயலில் காட்டலை. ஆனால் இது ஒன்று மட்டுமே ஒரு ஆட்சியோ ஒரு அரசாங்கத்தையும் தீர்மானம் பண்ணுறதுக்கான கிரிட்டேரியா கிடையாது. வசூல் பண்ணுறது தான் அவங்களோட வேலையை. எவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க தெரியுமா சென்னை ஃபுல்லாக? உங்களுக்கு தெரியாது. இது சென்னையை வந்து டிஎம்கே கோட்டைன்றாங்க. சென்னை வந்து திமுக கோட்டைலாம் கிடையாது, இப்போ மாறுது. இந்த எலெக்ஷனில் பாருங்க தலைவா, இப்போ பாருங்க அடுத்து இந்த இதை பாருங்க, 2026 தேர்தலை பாருங்க, எல்லாம் மக்கள் பூரா அதிருப்தியில் இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், அதிருப்தியில் இருக்காங்க. எல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த டைம் பாருங்கள், 2026 வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு இங்கே வந்து 10 தொகுதி வரலன்னு சொல்லுங்கள். நலத்திட்டங்களை லிஸ்ட்டு போட்டோம்னாலே அதுக்கே நம்ம தனியாக ஒரு இதே நடத்தணும். எக்கச்சக்கமாக முன்னாடியே வந்துருச்சு. இப்போது கடைசியாக நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே இப்போ லைப்ரரிஸு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ கம்ப்ளீட் ஆகி ஓப்பன் ஆகுது. அதை வந்து கொஞ்சம் எலெக்ஷன் முடிகிறதுனால, எலெக்ஷன் நெருங்கிறதுனால, ஆட்சி முடிகிறதுனால வேகமாக ஸ்பீடப் பண்ணி அதெல்லாம் முடித்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் கடைசி நேரத்தில் நிறையா நடக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பாருங்கள் அடுத்து இந்த இதை பாருங்கள், 2026 தேர்தலை பாருங்கள், எல்லாம் மக்கள் பூரா அதிருப்தியில் இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், அதிருப்தியில் இருக்காங்க.
எல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த டைம் பாருங்கள், 2026 வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு இங்கே வந்து 10 தொகுதி வரணும்னு சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு எடப்பாடி வந்தாலும் அவர் இதெல்லாம் மூடிடுவார் பண்ணிடுவார்னு கிடையாது. 10 வருஷம் ஆண்டாங்க, என்ன பண்ணாங்க? மூடிட்டாங்களா? எந்த ஸ்டேட்டில் டாஸ்மாக் இல்லை, எந்த டாஸ்மாக்னா ஐ மீன் எந்த மாநிலத்தில் மது கொள்கை அமல்படுத்தாமல் இருக்காங்க? ஏதாவது ஒரு சில மாநிலங்கள் பண்ணுறாங்க, ஆனால் மித்தபடி எல்லா மாநிலத்திலையும் இது இருக்க தானே செய்யுது. இதுவும் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு விதமான வருமானம் ஈட்டு தர ஒரு இதாக இருக்குது. ஆனால் இது அரசாங்கமே ஏற்று நடத்துறது தப்பு தான், அது தவறு தான். அது திமுக செஞ்சாலும் சரி, அது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் அரசாங்கமே இதை நடத்துறது தவறு தான். இதை குறைக்கணும், மூடணும். இது என்னோட பர்சனல் கருத்து. வடமாநிலம் சரியாயிருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க வந்துட்டு பழி போட்டு இவங்க வரலான்னு பார்க்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பழி போட்டு இவங்க வர முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பழி போட்டு எப்படி வருவாங்க இவங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது. அப்போ தான் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஒவ்வொரு நலத்திட்டமும் ஏதாவது பணம் ரிலீஸ் பண்ணாலும் எல்லாம் வரும், ஜிஎஸ்டி எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஆனால் இவங்க என்ன மோடி என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்பாங்க அப்படின்றாங்க. அப்படி ஒன்று. அப்போ அவள் காங்கிரஸ் சொன்னா தான் கேட்பாங்களா? அப்போ ராகுல் காந்தி சொன்னா தான் இவர் கேட்பாரா? எடப்பாடி இவர் ஸ்டாலின் கேட்பாரா? இப்போ வந்துட்டு பிஜேபி வந்துட்டு எடப்பாடியை அடிமைன்றாரு. அப்போ காங்கிரஸுக்கு இவர் அடிமையாப்படா? ராகுல் காந்திக்கு முக ஸ்டாலின் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடிமையா? நான் கேட்குறேன், நானே சொல்கிறேன். அவருக்கு அடிமையா? அவருக்கு அடிமை அவருன்றாங்க, இவருக்கு அடிமை இவரா? அப்படின்டா தொகுதி பங்கீடு அங்கே போய் பேசி முடிச்சுட்டு வர்றாரு அமித்ஷாட்ட போய். இவன் எந்த கட்சி தலைவராக போயிருக்காங்களா ஏடிஎம்கேல இருந்து வரையும்? இது இங்கேருந்து அவர் டெல்லி போயிட்டு அங்கே போய் தொகுதி பங்கீடு பேசிட்டு வர்றாரு. ஏங்க இங்கேருந்து முடிவு பண்ண கூட்டணியில் என்ன வேணாலும் பேசுவாங்க, கூட்டணியில் எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ டெக்னாலஜி ஆகி போச்சுங்க. அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க, நேரடியாக போய் பேசுகிறாங்க. இதில் என்ன இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குன்ட்டு? நேரடியாக பேசுகிற ஒன்று தான், ஃபோனில் பேசுகிற ஒன்று தான். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் எல்லாம் ஒன்று. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நம்ம 2 ஃப்ரெண்டாக இருக்கோம், வாட்ஸ்அப்பில் பேசலாம், நேரடியாக எது வேணாலும் பேசலாம். போய் பேசினா உடனே அடிமையா அப்படின்டா சொல்கிறாங்கன்னா, இவர் வந்தாருன்னா மாநில உரிமையெல்லாம் பறி போயிடும். மாநில உரிமை என்னங்க பறி போக போகுது? எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும், எதுவுமே சக்ஸஸ் ஆகும். இல்லைண்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போய் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்கடா மக்களுக்கு தான் பாதிப்பு, ஏழை மக்களுக்கு தான் பாதிப்பு. அவங்க சொகுசாக போவாங்க, வருவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மக்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு என்ன இதனால் என்ன அதான் நல்லது இருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்தா தான் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகுங்க. எதுவுமே மக்களுக்கு நல்லா இருக்கும். இவர் போய் அங்கே அடிமையாக பேசுகிறான்னு சொல்கிறது, இவர் போய் அங்கே அடிமை பலமாக இல்லையே. ஏடிஎம்கே கூட்டணி பலமாக இல்லை. 26 கட்சி இருக்கு டிஎம்கேல. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கூட்டணிலாம் பலம் கிடையாது. இல்லை, இத்தனை வருஷம் கூட்டணி போயிடுச்சு. கூட்டணி பலம்லாம் கிடையாது. இவங்ககிட்ட துட்டு இருக்குது, பணம் இருக்குது, கொள்ளையடிச்ச பணம் இருக்குது. கொள்ளையடிச்ச பணம்டா இந்த கஞ்சா அப்படின்னு எல்லாமே போட்டு எல்லாமே பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கொண்டு வந்து விடுறதே வந்து வட மாநிலத்து ஆளுங்க தான் இங்கே கொண்டு வந்து விடுறது, வட மாநிலத்தை தான் கட்டுப்படுத்தணுன்றாங்க. வட மாநிலத்தால் ஏன் பேசி அப்போ வட மாநிலத்தை ஏன் இங்கே செலக்ட் பண்ணுற? எல்லா போஸ்டிங்லையும் ஏன் அவனை போடுற? தமிழர்களும் ஒரு உரிமை கொடு. தமிழர் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தாலும் தமிழருக்கு உரிமை கொடுங்க. இத்தனை வருஷம் இத்தனை டப்பா இன்ஜின் சொல்கிறாரு ஸ்டாலின். ஒரு பலமாகவே இல்லை. டப்பா இன்ஜின் என்ன? நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக இருந்து எதுவுமே பண்ணலையே. இப்போ வந்து நான் பண்ணுவேன்டா எப்படி பண்ணுவாங்க அவங்க? வட மாநிலத்துக்கார வர விடாமல் பண்ண வேண்டியதானே முன்னாடியே? இது வரைக்கும் பண்ணலையே. இப்போ போய் முன்னாடி தேர்தல் வந்துட்டா மட்டும் வட மாநிலத்துக்காரன் வந்துட்டான், இந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதிர்த்தீங்கண்டா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. கேட்டால் என்ன கேட்டாலும் குறை சொல்கிறது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது தான் இவருடைய வேலையை, ஸ்டாலினோட வேலையை, முதலமைச்சருடைய வேலையை. அதே மாதிரி விஜய் வந்து ஜெயிக்க முடியாது, சும்மா ஓட்டை தான் பிரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஓட்டு அவரை வச்சு டார்கெட் பண்ணலாம். அவரை வச்சு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கே ரெடி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வந்துட்டால் கூட, ஆனால் அவர் ஜெயிக்கிறது டஃப். 2 இடத்துலையுமே பெரம்பூர் தொழில் நிற்கிறார் அவருக்கு.
அங்கேயுமே வந்துட்டு அது ஜெயிக்கிறாரா என்று தெரியல. அங்கேயும் போய் இதில் திருச்சியில் வந்துட்டு கிழக்கில் நிற்கிறாப்புல, அங்கே இருதயராஜ் நிற்கிறாப்புல, அங்கே 2 பேருமே வந்து டஃப்பாக தான் இருக்கும். அவர் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஓட்டை பிரிப்பார், அது எந்த டவுட்டும் கிடையாது. இளைஞர் ஓட்டு பூரா விழுகும், பெண்கள் ஓட்டு பூரா விழுகும். வீட்டுக்கு ஒரு விஜய்ன்றாரு, வீட்டுக்கு ஒரு விஜய் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. உங்கள் வீட்டிலேயே 4 பேர் இப்போ ஒரு ஆள் ஓட்டணும்னு போடுவாங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ எங்கள் வீட்லேயுமே என் ஒய்ஃபே சொல்கிறாங்க நான் விஜய்க்கு தான் போடுவேன்றாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு இல்லை இந்த ஒன்று யாரையும் கம்பல் பண்ண முடியாது, சொல்லுவோம். அங்கே போட்டது எப்படி தெரியும்? அதிமுக வந்து முடிவு கட்டிடுவாங்க அப்படின்றாங்க. டிஎம்க்கு முடிவு கட்டிடலாமே, டிஎம்க்கு முடிவு கட்ட போகிறான். இந்த டைம் ஸ்டாலின் வரண்டா உதயநிதி எப்படி வருவார்? இந்த டயத்தோட ஸ்டாலினோட முடிஞ்சிருச்சு. அவங்க டிஎம்க்கு அந்த திராவிட மாடலே முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். இல்லை திராவிட மாடல் 2.0 அடுத்ததாச்சு 2.0 என்னங்க 2.0 ஏங்க எல்லா பிரச்சனையும் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஏதோ பெண்களுக்கு வந்துட்டு இந்த இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த 10 பஸ் வருது. நான் டெய்லியும் வந்துக்கிட்டு இருக்கேன், அங்கேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு பஸ்ஸு வரும், அந்த எலக்ட்ரிக் பஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதைத்தான் விடுவாங்க. அதில் போனால் டிக்கெட்டு வாங்கி வசூல் பண்ணிக்கலான்ட்டு. வசூல் பண்ணுறது தான் அவங்களோட வேலையை. எவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க தெரியுமா சென்னை ஃபுல்லாக? உங்களுக்கு தெரியாது. இது சென்னையை வந்து டிஎம்க்கு கோட்டைன்றாங்க. சென்னை வந்து திமுக கோட்டைலாம் கிடையாது, இப்போ மாறுது. இந்த எலெக்ஷனில் பாருங்க தலைவா, திமுக ஆட்சியில் இந்த கடந்த 5 வருஷத்தில் நடந்த அளவுக்கு நலத்திட்டங்களோ வளர்ச்சியோ நலத்திட்டங்களோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியிலையுமே திமுகவில் நடந்த இந்த கடைசி 5 வருஷம் ஆட்சியில் நடந்த அளவுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சி திட்டங்களும் இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலையுமே இருந்ததில்லை. எல்லாரும் இந்த கடைசி 5 மாதம் தான் வளர்ச்சி திட்டம் அதிகமாக பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்படி இல்லை. அதாவது நிறையா திட்டங்கள் ஆரம்பத்துலேருந்தே செயல்பட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்தில் ஆரம்பத்துலேருந்தே நிறைய நலத்திட்டங்கள் வந்திருக்கு. நலத்திட்டங்களை லிஸ்ட் போட்டோம்னாலே அதுக்கே நம்ம தனியாக ஒரு இதே நடத்தணும். எக்கச்சக்கமாக முன்னாடியே வந்துருச்சு. இப்போது கடைசியாக நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே இப்போ லைப்ரரிஸு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ கம்ப்ளீட் ஆகி ஓப்பன் ஆகுது. அதை வந்து கொஞ்சம் எலெக்ஷன் நெருங்கிறதுனால ஆட்சி முடிகிறதுனால வேகமாக ஸ்பீடப் பண்ணி அதெல்லாம் முடித்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் கடைசி நேரத்தில் நிறையா நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் சொல்லுவாங்க இந்த பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்க, போன வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் காசு கொடுக்கல, எதுக்கு இந்த வருஷம் பொங்கலுக்கு மட்டும் காசு கொடுக்குறாங்க? கோடை காலம் இந்த வருஷம் மட்டுமா வருது? எல்லா வருஷத்துலேயும் கோடை காலம் வருது, எல்லா வருஷத்துலேயும் வருது. அந்த சிறப்பு நலத்திட்டங்கள்லாம் வந்து இந்த பொங்கலுக்கு ஏன் பணம் கொடுத்துருக்காங்கன்னா, போன தடவை எலெக்ஷன் வரும்போது எடப்பாடி என்ன பண்ணார்? அவர் பொங்கலோட எல்லாருக்கும் பொங்கல் பரிசு அறிவித்தார். அதே மாதிரி மக்கள் எலெக்ஷன் நெருங்குறப்ப எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி அரசாங்கத்துலேருந்து ஏதாவது நமக்கு செய்ய மாட்டாங்களா வைக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கறதுனால அதை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இதை அறிவித்தாலும் அடுத்த வருஷத்துலேயும் கோடைக்கால சிறப்பு நிதி உண்டுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இனிமேல் ரெகுலராக கோடைக்கால சிறப்பு நிதி கொண்டு வருவோம். அடுத்த பொங்கலுக்கும் இதே மாதிரி கோடைக்கால சிறப்பு நிதி தருவோம்னு இருக்காங்க. மழை காலத்தில் பாதிப்பு வெள்ளம் என்ன ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு சூழ்நிலைக்கு என்ன தேவையோ, மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிவாரணம் கொடுக்க தான் செய்வாங்க. கோடை காலத்துக்கு எதுக்கு சிறப்பாக நிதி கொடுக்குறாங்க? என்ன காரணம்? அடுத்து குளிர்காலம் வரும், அடுத்தது வெயில் காலம் வரும், மழை காலம் மாறி மாறி வந்து ப்ரோ எல்லாமே மட்டும் கொடுக்கறதுக்கான காரணம் இல்லை ப்ரோ. இது சிம்பிளாக சொல்லணும்னா இது பாலிடிக்ஸ், சரியா? நியரிங் எலெக்ஷன் எல்லா கட்சியுமே அவங்களால என்னென்ன பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு கொடுக்க முடியுமோ, அவங்கள ரீச் பண்ண முடியுமோ, அவங்ககிட்ட எந்த விதத்தில் அவங்களோட குட் புக்ஸில் என்ட்ரு ஆக முடியும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் டிஎம்கேல எல்லா நலத்திட்டங்களும் முடிகிற ஸ்டேஜில் இருந்ததெல்லாம் முடிச்சு இப்போ எலெக்ஷன் நெருங்குறதுனால வேக வேகமாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாங்க, எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த கோடைக்கால சிறப்பு திட்டம்ங்கிறது வந்து லிட்டரலி எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சன்மானம், இல்லை ஒரு ஊக்கத்தொகைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இது இனிமேலும் கண்டினியூ பண்ணுவோன்னு தான் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து இப்போ மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மகளிர் உதவித்தொகை, அது 2000 தரேன்னு இருக்காங்க.
நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில திட்டங்களை மட்டும்தான் பார்க்குறீங்க. எவ்வளவோ நல்ல திட்டங்கள் டிஎம்கேல இப்போ பண்ணியிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன ஓட்டு போட போகிறாங்களா? டிஎம்கேக்காக ஏதாவது நடக்க போதா? ஆனால் அதை ஏன் பண்ணுறாங்க? பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம் மூலியமாக பல பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க. நிறைய பேரோட ஹையர் எஜுகேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இமிடியேட்டாக வாக்கா மாறுமானா மாறப்போகிறது இல்லை. ஆனாலும் இதெல்லாம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தானே. நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி தெரியாது. இல்லை அந்த நீட் கிட்ட இருக்குன்னு உதயநிதி எல்லா ஊர்லயும் போய் ஓட்டு கேட்டாரு. அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அது என்ன ஆச்சு? அதோட அடிப்படை என்னன்னா, அவர் அதுக்கப்புறம் அதை ரிவீல் பண்ணிட்டார். நான் என்ன ரகசியம்னு சொன்னேன்னா, சென்ட்ரல்ல காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சால் எங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுலேருந்து விலக்கு தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒரு வாக்குறுதியாக வாங்கிக்கிட்டு தான் நம்ம வந்து அவங்களோட கூட்டணியே வச்சிருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் உதயநிதி விளக்கமாக சொல்லிட்டாரு. திமுக சார்பிலையும் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். நீட்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட். இப்போ அதை வந்து நம்ம வெய்வர் வாங்கினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டான இதாக இருந்திருக்கணும். ஒரு சூச்சகமா திமுக வந்தா நீட் தேர்வு இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அது திமுகவும் காங்கிரஸும் ஆட்சி அமைச்சிருந்தால், காங்கிரஸ் வந்து சென்ட்ரல் எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சிருந்தா இது எல்லாமே சாத்தியப்பட்டிருக்கும். இப்போ ஆகலைனாலும் நம்மளால முடிஞ்ச அளவு எதிர்ப்பையும் நம்மளோட சட்ட போராட்டத்தையும் தொடர்ந்துட்டு தானே இருக்காங்க. திமுக மூலியமா கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னர் மூலியமா அதை மேலே அனுப்புகிறாங்க. எல்லாமே திமுக அவங்களால ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால என்ன பண்ண முடியுமோ அதோட உச்சபட்ச நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீட்டுக்கு எதிராக எடுக்கலன்னு சொல்ல முடியாது. இப்போது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இப்போ யூபிஎஸ்சிக்கு எடுத்துக்கோங்க. யூபிஎஸ்சிக்கு நான் முதல்வன் திட்டத்தில் எல்லாருக்கும் ஸ்டைஃபன் தர்றாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் ஸ்டைஃபன் தர்றாங்க. மெயின்ஸ் கிளியர் பண்ணால் 25,000 ரூபா தர்றாங்க. இந்த மாதிரி இந்த தடவை 60 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க இந்த வருஷத்தில். எடப்பாடி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது கொரோனா காலகட்டத்தில் முதல்வர் அவர்களே அவங்க வீட்டுக்கு வெளில மாஸ்க் போட்டுட்டு எல்லா மது கடையிலையும் மூடணும், கொரோனா மது கொண்டு வரணும்னு சொல்லி போராடினாரு. திரும்பவும் தேர்தலே வந்துட்டு இவர் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. மதுபான கடைகளை மூட முடியல, ஏன் குறைக்க கூட முடியல? அதாவது மதுபான கடைகளை குறைக்கணுங்கிறது எல்லா மக்களோட எதிர்பார்ப்பு. அதுதான் சரியும் கூட. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ குறைச்சிருக்காங்களா இல்லை அதிகப்படுத்தலை. எனக்கு தெரிஞ்சு இருந்த கடைகளை குறைச்சிருப்பாங்க இல்லை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பெருசாக குறைச்ச மாதிரி தெரியல. ஆனால் அது வந்து ஒரு தவறு தான். திமுக மேலே அது ஒரு தவறு தான். ஏன்னா அதை நம்ம எந்த அளவுக்கு டாஸ்மாக் கடைகளை மூடணும் வைக்கணும்னு போராடினாங்க பேசினாங்களோ அந்த அளவுக்கு அது வந்து செயலில் காட்டலை. ஆனால் இது ஒன்று மட்டுமே ஒரு ஆட்சியையும் ஒரு அரசாங்கத்தையும் தீர்மானம் பண்ணுறதுக்கான கிரிட்டேரியா கிடையாது. இப்போ நாளைக்கு எடப்பாடி வந்தாலும் அவர் இதெல்லாம் மூடிடுவார் பண்ணிடுவார்னு கிடையாது. 10 வருஷம் ஆண்டாங்க, என்ன பண்ணாங்க? மூடிட்டாங்களா? எந்த ஸ்டேட்டில் டாஸ்மாக் இல்லை, எந்த டாஸ்மாக்னா ஐ மீன் எந்த மாநிலத்தில் மது கொள்கை அமல்படுத்தாமல் இருக்காங்க? ஏதாவது ஒரு சில மாநிலங்கள் பண்ணுறாங்க. ஆனால் மித்தபடி எல்லா மாநிலத்திலையும் இது இருக்க தானே செய்யுது. இதுவும் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு விதமான வருமானம் ஈட்டு தர ஒரு இதாக இருக்குது. ஆனால் இது அரசாங்கமே ஏற்று நடத்துறது தப்பு தான். அது தவறு தான். அது திமுக செஞ்சாலும் சரி, அது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் அரசாங்கமே இதை நடத்துறது தவறு தான். இதை குறைக்கணும், மூடணும். இது என்னோட பர்சனல் கருத்து. தேங்க்யூ. இப்போ பாருங்க, அடுத்து இந்த இதை பாருங்க, 2026 தேர்தலை பாருங்க, எல்லாம் மக்கள் பூரா அதிருப்தியில் இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், அதிருப்தியில் இருக்காங்க. எல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த டைம் பாருங்க, 2026 வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு இங்கே வந்து 10 தொகுதி வரலன்னு சொல்லுங்க. அது மாநிலங்கள்லாம் இப்போ பிஜேபி ஆடுற மாநிலங்கள்லாம் பாதுகாப்பு நல்லா இருக்கு. இப்போ தமிழ்நாடு மட்டும் தான் இல்லைன்றீங்களா? எங்க அங்கே கூட சரியாயிருச்சுங்க. முன்னாடி மோசமா இருந்துச்சு, வடமாநிலம் சரியாயிருச்சு. நீங்க வெளி மோசமா இருக்கு, மதக்கலவரம் இப்போ சரியாயிருச்சுங்க, எல்லாம் சரியாயிருச்சு. இவங்க பணம் கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் 10 பேர் செத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க வந்துட்டு பழி போட்டு இவங்க வரலான்னு பார்க்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பழி போட்டு இவங்க வர முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பழி போட்டு எப்படி வருவாங்க இவங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது. அப்போ தான் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஒவ்வொரு நலத்திட்டமும் ஏதாவது பணம் ரிலீஸ் பண்ணாலும் எல்லாம் வரும். ஜிஎஸ்டி எல்லாமே கரெக்டாக வந்துடும். இவங்க பண்ணுறாங்க. சரி, கட் பண்ணி நீ பேசுகிறீங்க சார். சரி, கட் பண்ணி